ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட டவுட், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டவுட் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள். மே மாதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான். பொது பலன் தான் அப்படின்னா ஒரு 20% எடுத்துக்கலாம். அது 100% எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா 100% எடுப்போம். இது ஒரு 20% நீங்க எடுத்துக்கலாம். இது பொது பலன்கள் போது. இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மே மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும், அது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். இப்பவே வெயில் பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிச்சு. வெயில் பயங்கரமான வெயில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் புத்தாண்டு பலன் வீடியோலையும் சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பலன்களையும் சொல்லியிருப்போம், இந்த வருடம் வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 28ஆம் தேதி தான் முடியுது. அப்ப ஒரு 25 டேஸ் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க. அந்த மதியம் ஒரு 11 மணில இருந்து மதியம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டயத்துல மட்டும் வயதானவர்கள், குழந்தைங்க எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும். முடிஞ்ச இந்த வெப்பத்தால வர நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். அம்மை போடுவது, இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, மரம் வெட்டக்கூடாது, புதுசா இடம் வாங்கி வீடு புதுமனை போறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல. மற்றபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரை ஃபுல்லா திருவிழாவா இருக்கும். அப்ப ஸோ முடிஞ்சா போய் அட்டன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா சொல்றேன், ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும். ஸோ வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிந்தால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பாத்துக்கலாம். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமியில எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர்கள்ல இருக்க சிவன் கோயில் பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும். முக்கியமா மதுரையில பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அன்னைக்குதான் நடக்கும். ஸோ எவ்வளவு உலக புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, முடியாதவங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பம், அதாவது முதல் மாசம், வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம், அதுல வர முதல் பௌர்ணமி. அப்போ முதல் மாசம் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதனால சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம். இந்த சித்ரா பௌர்ணமியை யாரை வழிபடணும் அப்படின்னா, சித்திரகுப்தன் சொல்லுவோம்ல, அவரை வழிபடணும். ஏன்னா சித்திரகுப்தன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகள் எழுதுறவர். சோ நம்ம அன்னைக்கு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும். அப்ப இந்த புது வருடத்துல நம்ம பாவங்களை அதிகமா செய்யக்கூடாது, நம்ம புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும். சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது, புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது, இது மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில ஒரு ஆரம்பம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது சிறப்பு. வேற என்ன அப்படின்னா, சிவபெருமானோட வழிபாடு தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் தெரியும், மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அதாவது உழைப்புக்கு காரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம். சரி, இந்த மாசம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புத பகவான் பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தார். இவர் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவார். மே மாசம் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. சூரியன் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார். குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாபம் ரீதியா பாத்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு. திருக்கணித பஞ்சாபம் படி பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, 2 நாள் தான் டிஃபரன்ஸ். சோ பெரிய அளவுல மாற்றங்கள் கிடையாது. அப்ப 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டுக்கு போறாரு. நம்ம குரு பயிற்சி பலன்கள் தனியாவே போட்டிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகு கேது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாபம் படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும், கேது பவன் கன்னி வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க. சோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம், சனி பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம். சோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சோ நம்ம வீடியோக்கு போவோம். 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க.
இப்ப நம்ம துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? இந்த வருடம் நிறைய விஷயங்களை வெற்றி அடைய போறது, நிறைய நல்ல விஷயங்கள் நட போறது யாருக்கும் அப்படின்னா துலாம் ராசிக்கு தான். குரு பயிற்சி நம்பர் 1 டாப் நாச்சா இருக்கு. சனி பயிற்சி அதுக்கு மேல 6ஆம் இடத்து சனி பகவானை பத்தி சொல்லவே வேணாம், மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் 6ஆம் இடத்து சனி பகவான். ராகு கேது அதுக்கு மேல 5ஆம் இடத்துக்கு ராகு வந்து அந்த ராகு குரு பாக்குறாரு. 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு கேது வராரு. அப்ப இருக்கிற முக்கியமான பயிற்சியில நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறது துலாம் ராசி தான். அப்ப இந்த வருடம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். சரிங்களா? அவங்க தோல்விங்கிறதே கிடையாது இந்த வருஷத்துல. அப்ப தைரியமா எல்லாமே செய்யலாம் துலாம் ராசிக்காரங்க. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல உங்க ராசிநாதன் யாரு? சுக்கிரன். அவர் பாத்தீங்கன்னா உச்சமா இருக்காரு 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கலாமானா உச்சமாகலாம். 6ஆம் இடம் போது வச்சு நெகட்டிவ் இருக்கு, அது கடைசியில சொல்றேன். முதல்ல உங்க ராசி, நான் சொன்ன மாதிரி இந்த 3 கிரக பேச்சியே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. 10வது ராசிநாதன் வேற போய் உச்சமாறாரா? ராசிநாதன் உச்சமாகும் போது நீங்க பிரைட்டா இருப்பீங்க, உங்களை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ, உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு அமோகமா இருக்கும், நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, நல்ல சீட்டு கிடைக்கும் காலேஜ்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேலைக்கு போகாம இருக்கிறவங்களும் நல்ல ஜாப் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாப்பே நிறைய பேருக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல ராசியால போய் உச்சம் மாறாது இல்லையா? அதனால கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் கிடைக்கும். ஃபாரின் நிறைய பேர் போவாங்க. ஏன்னா இது சர ராசி கடல் ராசியில போய் உங்க சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரனும் கடல் ராசியில போய் உச்சம் மாறாரு. அப்ப நிறைய பேர் ஃபாரின் போவாங்க. ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்றவங்களும் இப்ப ஆப்டான டைம் இது, முயற்சி பண்ணுங்க, சக்சஸ் ஆகும், நல்ல சம்பளத்துல வேலையும் கிடைக்கும். ஏன் இவ்வளவு எல்லாமே நடக்கும்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எதுனா அந்த குரு பகவான் தான். 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியவே பாக்குறாரு, 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு. ராசியை பார்த்தா முதல்ல நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க எல்லா முயற்சியிலையுமே நீங்க வெற்றி அடைவீங்க. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். உங்களோட முயற்சி, உங்களோட உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. 3ஆம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்புகள் ஸ்தானம். உங்க தொடர்புகள் விரிவடைய போகுது, நல்ல மனிதர்களோட தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடம் காதல சொல்றதுக்கு ராகு வராரு. காதல் நிறைய பேருக்கு லவ் சக்சஸ் ஆகும், நிறைய பேருக்கு லவ் மேரேஜே நடக்கும். ஆனா உங்களோட ராசியவே வந்து குரு பாக்குறாரு, அது மிதுன வீட்டுல இருந்து வேற பாக்குறாரு. அப்ப நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும். அப்பா அம்மாவே இன்னும் முன்னாடி இருந்து செய்வாங்க. ஏன்னா அது 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்க. 9ஆம் இடங்கிறது அப்பா ஸ்தானத்தை குறிக்கிற இடம். அந்த இடத்துல இருந்து குரு பகவான் பாக்குறாரு. சூரியன் வேற ஒரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மாசம். அதனால அப்பா அம்மாவோட சம்மதத்துடன் நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கும். அரேஞ்ச் மேரேஜ் நிறைய பேருக்கு நடக்கும். அப்ப திருமணம் நடக்கும் முதல்ல நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி கிடைச்சிடும். ஃபாரின் போகலாம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். குழந்தைய இல்லாம இப்ப ஆண் குழந்தை கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு ராகு வராரா? 5ஆம் இடத்துக்கு ராகு வந்து அந்த இடத்துக்கு குரு வேற பாக்குறாரு. அப்ப குழந்தையே இல்லாம இருக்கிற துலாம் ராசிக்காரவங்க எல்லாருக்கும் இப்ப குழந்தை கிடைச்சிடும். அது அழகான ஆண் குழந்தை கிடைக்கும். அதனால அது எந்த பிரச்சனையும் கிடையாது. துலாம் ராசிக்காரங்களுக்கு டிராபேக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. 2ஆம் இடம் தனஸ்தானம், 7ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல போய் நீச்சம் மாறாரு. இது முழு நீச்சம் கிடையாது. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல நீச்சமானாலும் இந்த 10ஆம் இடம் வந்து செவ்வாய்க்கு திக்பலம்னு அர்த்தம். அப்ப உங்க கணவனோ மனைவியோ பார்ட்னர் வந்து நல்லா இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் வருமே தவிர பெரிய லெவல்ல இல்ல, நல்லா இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். கணவனா மனைவியா இருந்தா கணவன் இப்ப ஃபாரின் போவார். ஏன்னா அது இதுவும் சர வீடு. சரிங்களா? அப்ப 7ஆம் இடம் இதுவும் சர வீடு. அப்ப சர வீட்டுக்குள்ள கிரகம் சர வீட்டிலேயே போய் இருக்குது. நடக்கிற காலகட்டங்கள் கிரகங்களும் நல்லா இருக்கும் போது கணவன் அந்த மனைவி, மனைவி அந்த கணவன் நல்ல வேலைக்கு போவாங்க, ஃபாரின் ஜாப் போவாங்க, எல்லா விஷயமும் அவங்க நன்மையும் நடக்க போகுது. அப்ப 7ஆம் இடம் போய் 10ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. அப்ப மனைவி மூலியமா சொத்து கிடைக்கிறது, மனைவி பேர்ல சொத்து வாங்குறது, மனைவி பேர்ல வண்டி வாகனங்கள் வாங்குறது. நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சேருதா, அப்ப மேக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க பிள்ளைங்க. காலேஜ் சீட் எடுக்கிறது பாத்தீங்கன்னா மேக்ஸ் சம்பந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். அதுல மெரிட்லயும் வருவாங்க, நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க. கோர்ட்டு கேஸ் எது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு ராசிநாதனும் உச்சம் வராரு, அந்த இடத்துல சனி பகவானும் வராரு. அப்ப கோர்ட்டு கேஸ் எது நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் இப்ப சால்வ் ஆயிரும். உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு. பாசிட்டிவ்ஸ் தான் எல்லாமே. அப்ப என்ன வேணா நீங்க செஞ்சுக்கலாம், உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே சக்சஸ் ஆகும். நெகட்டிவ் அப்படி என்னன்னா கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா 7ஆம் இடத்துல வேற சூரியன் வராருல, 10ஆவதுக்கு 8ஆம் இடத்துக்கு வேற போறாரு. அவர் அது 14ஆம் தேதி வரை 7ஆம் இடத்துலயும் அப்புறம் 8ஆம் இடத்துக்கும் போவாரு. அப்ப கணவன் மனைவி கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். அது மட்டும் தான் தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வராம பாத்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல வேற புதன் இருக்கிறாரு. இப்ப அடி வயிறு, யூரின் போற இடம், மோசன் போற இடம், இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம கொஞ்சம் பாத்துக்கணும். இதுதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு டிராபேக், நெகட்டிவா இது மட்டும் தான், மற்ற எதுவுமே கிடையாது. நல்லா இருக்க போறீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா அதுல சுவாதி நட்சத்திரம் இருக்கு.
நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் பிறந்தார். அப்ப அந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. இதுவே போதும், எந்த வித பாதிப்பும் கிடையாது, நல்லா இருக்க போறீங்க. இந்த வருடத்திலேயே நம்பர் 1 இடத்துல இருக்க போறது யாருன்னா துலாம் ராசி தான். துலாம் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் 29, 30, 31 இந்த 3 நாள் மட்டும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, வண்டி வாகனங்கள்ல போறவங்க யார்ட்டையும் தேவையில்லாம பேசி வம்பிழுக்க கூடாது. சோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தவங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோணம் புதுத்தெரு பகுதியில இருக்க வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. சோ நேர்ல யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி பார்க்கணும்னா நேர்ல பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நேர்ல வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கு, போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இது மாதிரி பலன்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.